கூட இல்லை. நிலம் கொடுத்ததுனால், பலத்தை இழந்ததுனால், வீட்டை காணி போனதுனால் வேலை அவனுக்கு அது தெரியாதா? இங்க ஆட்சியில் உள்ளவர்கள் எதிர்த்தார்களா? நாங்கள் எதிர்த்து போராடினோம். பாமக எதிர்த்து போராடியது. வேறு யார் போராடியது? யார்? நாடாளுமன்றத்துக்கு போய் திமுக போய் என்ன பண்ணியிருக்கிறது? 39 உறுப்பினர்கள் கொண்டு என்ன செஞ்சது? இந்திய நாட்டை யார் ஆனாலும் என்று கேட்கிறீர்கள். யாராண்டா உனக்கு என்ன வந்திருக்கு? 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டு நீ அடைந்த பயன் வலிமையான எதிர்கட்சி அதிமுக. எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் உண்மையாக இருந்த கட்சி அதிமுக. என்ன மாற்றம் கண்டு விட்டீர்கள்? காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னு சொல்வது யார்? இப்போ காங்கிரஸ். முன்ன சொல்லுவது யார்? பிஜேபி. மேகதாதுல அணை கட்டியவே தீர்வேன் சொல்றது யார்? காங்கிரஸ். கட்டியே ஆக வேண்டும் சொல்றது யார்? பாரதிய ஜனதா. கட்டக்கூடாது என்று திமுக பேசுதா? அதிமுக பேசுதா? பேசுமா? பேசுமா? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக. நமக்கான உரிமையில் எதையாவது ஒன்று மீட்டிருக்கிறார். கட்சியத்தின் மீட்பு, கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போய் மத்திய அரசு வைத்துக் கொண்டது. அதை திரும்ப பெற்றுக் கொண்டார்களா? இல்லை. தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு எதற்காக காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்த திமுக அதிமுக தான் எதற்கு? இந்த திராவிடம், இந்தியம், இது ரெண்டுல என்ன வேறுபாடு இருக்கு? என்ன மாற்று இருக்கு? என் உரிமைகளை எல்லாம் பார்த்துக் கொண்டு போனவன் அவன், பார்த்துக் கொண்டிருந்தவன் இவன். இது ரெண்டு வேறுபாடு இருக்கு. கச்சத்தீவை பார்த்துக் கொண்டு போனது இந்திரா காந்தி, 12 நம்பி கொடுத்தது. பதவி வந்து பார்த்துக் கொண்டிருந்தது திமுக. கடைசியாக தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எழுதி தமிழ் பிள்ளைகள் வேலை வாய்ப்பை பெறுவது, அந்த வாய்ப்பையும் கையெழுத்து போட்டு மத்திய அரசு கொடுத்தது இந்த அதிமுக. மின் உற்பத்தி விநியோகம் உதய மின் திட்டத்தில் அதையும் கையெழுத்து போட்டு மத்திய அரசு கொடுத்தது இந்த அதிமுக. என்ன இருக்கு? நம் தாயின் ஈரக்குலை அறுத்து நிலத்தை நஞ்சாக்குற மீத்தேன் திட்டத்தை எடுத்து நாசமாக்குறது ஓஎன்ஜிசிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது இந்த திமுக அரசு. எஸ் ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்து இவர்கள் தான் நாங்கள் வந்தால் சுங்கச்சாவடி எடுப்போம் என்கிறார். கொஞ்சம் நினைவுறுத்தி பாருங்கள். தங்க நாற்கர சாலை என்று போட்டு ஐயா வாஜ்பாய் ஆட்சியிலே ஐயா டிஆர் பால் கொண்டு வந்ததுதான் இந்த சுங்கச்சாவடி. இப்ப நாங்க வந்தா அப்படிங்கிறீங்க. நாங்கள் இந்திய நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்து இருப்போம் சொல்லல. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனாலே நான் வந்து இந்த சுங்கச்சாவடியை பேசி வீசுறேன். எப்படி வீசுவாய்? பஞ்சாப்ல தெரிஞ்சுக்கம்பாரு. ஆம் ஆத்மா கட்சியினுடைய முதல்வர் பஞ்சாப்ல வந்தவன சுங்கத்தை பேர் தூக்கிட்டான். என்ன பண்ணிட்ட? என்ன பண்ண முடிஞ்சது? என்ன பண்ண முடிஞ்சது? பேரிடர் காலங்களில் வரியை வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு தரல. வரி தர முடியாது. அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன் நடத்துற வரி கூட இயக்கம் நடத்தியது போல இந்த கொள்ளக்காரனுக்கு வரி தர முடியாது. தமிழர் நிலத்திலிருந்து ஒரு சொட்டு வரி வராது. சொல்ல முடியுமா? முடியாது. முடியாது. இந்தியாவின் வருவாயை பெருக்குவதில் 2வது இடத்தில் இருக்கு தமிழ்நாடு. என்ன இருக்கு? எனக்கு எல்லா உரிமையும் விட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டது மத்திய அரசு. சொல்றது வெக்கமா இல்ல? கொண்டு போகும்போது அதிகாரத்தில் இல்லையா? நீங்கள் தான். இப்ப இந்தியாவை காப்பாற்றணும். ஏன் ஓட்டு போட்ட எங்களை யாரு காப்பாற்றணும்? உங்களுக்கு முதலமைச்சராக நீங்க ஏன் காப்பாற்ற போறீங்க? இந்தியாவை காப்பாற்ற யாரோட நிக்கிறீங்க? காங்கிரஸோட. இந்தியாவை அப்புறம் காப்பாத்துங்க. தண்ணி தர முடியாதுங்கிற அவன் காங்கிரஸ்காரன். அவன்கிட்ட தண்ணி வாங்கி கொடுத்து எங்களை காப்பாற்றணும். முதல்ல தன் நாட்டு மக்களுக்கு, தன்னை ஓட்டு போட்டு தேர்வு செய்த மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாதுன்னு சொல்ற கட்சிக்கு தேர்தலை நீக்க கூட்டு அதுக்கு 10 சீட்டு அப்படி கொடுத்த ஒரு கட்சி எங்கேயாவது உலகத்தில் தன் நாட்டு மக்களுக்கு தண்ணி தர முடியாது என்ற ஒரு கட்சிக்கு, ஒரு ஆட்சிக்கு, அந்த கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்து அதுக்கு ஓட்டு கேட்டு ரோட்ல வந்து நிற்கும் போது நம்மளும் மானம் கட்ட அந்த கட்சியில் ஓட்டு போட்டால் அப்ப எப்படி நீ உரிமையை மீட்ப? எப்படி உரிமையை காப்ப? அவனை வீழ்த்தி என் மக்களுக்காக உழைக்க கோடிகளை கொட்டி இல்லை, உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி கட்டுக்கட்டாக காசை வைத்துக் கொண்டில்லை, ஆகச் சிறந்த கருத்துக்களை என் மக்களிடத்திலே விதைத்து வெற்றி என்கிற அந்த பயிரை அறுவடை செய்ய வந்தோம். எல்லா என் இனம் நீண்ட காலமாக தூக்கி சுமந்து வர எல்லா துன்ப துயர வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, சாதனை. அது வெற்றியிலிருந்து தான் பிறக்க வேண்டும். என் அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நம்பி நின்ற பிள்ளைகளை வெல்ல வைக்கவில்லை என்ற நம்பிக்கை துரோகத்தை செய்து விடாதீர்கள். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், என் அன்பு தங்கை பாக்கியலட்சுமி மருத்துவர் அவர்களுக்கு
மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். மைக்கு உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. நாம் தமிழர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.